11வது பாடல். கூகா என. உலகில் பிறந்த அனைவருக்கும் ஒன்று நிச்சயம் நடக்கும். அது எப்பொழுது நடக்கும்னு தெரியாது, ஆனா நடக்கும்னு தெரியும். நிகழ்ச்சி நிச்சயம், நேரம் சந்தேகம். அது என்ன நிகழ்ச்சி? இறப்பு. பிறப்பவர் இறப்பது உண்மை. இறந்தால் என்ன ஆகும்? எல்லோரும் கூடி அழுவார்கள். வராதவர்களெல்லாம் வருவார்கள். உறக்க அழுவார்கள். பேரை மாற்றுவார்கள். பிணம் என்று பெயர் வைப்பார்கள். காட்டிலே கொண்டு போய் சுடுவார்கள். நீரில் மூழ்குவார்கள். நம்மை மறந்து விடுவார்கள். இதுதான் நடக்கப் போகிறது. ஊரெல்லாம் கூடி ஒலிக்க அழுதிட்டு பேரினை மாற்றி பிணம் என்று பெயரிட்டு சூரையங்காட்டிடை கொண்டு போய் சுட்டிட்டு நீரினில் மூழ்கி நினைப்பு ஒளிந்தாரே என்பது திருமூலர் திருமந்திரம். இதன்படிதான் எல்லா சடங்குகளும் நடக்கும். ஏன் தெரியுமா 3 முறை நீரில் மூழ்குகிறார்கள்? நம்மை மறப்பதற்காக. நீரினில் மூழ்கி நினைப்பு ஒளிந்தாரே என்கிறார் திருமூலர். அருணகிரிநாதர் கேட்கிறார், முருகா, இந்த நிலை எனக்கு வரக்கூடாது. கூகா என என்னுடைய மனைவி, மக்கள், உறவினர் எல்லோரும் ஒன்றாகச் சேர்ந்து ஓலமிட்டு அழும் நிலை எனக்கு வரக்கூடாது. எவனால் என் உயிர் பிரிக்கப்படக்கூடாது என்று பிரார்த்திக்கிறார் அருணகிரி. திருச்செங்கோட்டு வேலன் அவருக்கு அருள் புரிந்தான். சுகவடிவம் தந்தான். கிளியாக்கி தன் தோளில் வைத்துக் கொண்டான். அவர் உடம்பை கீழே போடவில்லை. யாரும் அளவில்லை. மெய்ப்பொருளை அவருக்கு முருகன் உபதேசித்து அருளினான். அந்த வேலவன் 4 விதமான பாடல்களையும் அவருக்கு தந்தான். அந்த பாடலை பாடியதனால் அவருக்கு பரிசும் தந்தான். ஆசுகவி, மதுரகவி, சித்திரகவி, வித்தார கவி எனப்படும் 4 வகை தமிழ் பாடல்களை பாடக்கூடிய அன்பர்களுக்கு அந்த பாட்டையும் கொடுப்பவன் முருகன். அவர்கள் வேண்டியவற்றையும் கொடுப்பவன் முருகன். வேண்டுமடியவர்கள் வேண்டும் பொருளையெல்லாம் வேண்ட வெறாது உதவக்கூடியவன் முருகன். 4 வகை கவிகளை பாடும் திறமை கொடுப்பவனும் அவன். அந்த பாட்டுக்கு பரிசாக தன்னையே கொடுப்பவனும் அவன். ஆசுகவி என்றால் என்ன? கொடுத்த பொருளில் உடனே பாடுவது ஆசுகவி. மதுரகவி என்றால் என்ன? இனிமையாக சொற்சுவை பொருட்சுவையோடு பாடுவது மதுரகவி. சித்திரகவி என்றால் என்ன? மாலை மாற்று, மொழி மாற்று, ரதபந்தம், திரு எழுகூற்றிருக்கை, அன்னபந்தம், வேல்பந்தம் என்று மிக கடுமையான பாடல்களை சித்திரம் போல் அமைத்து பாடுவது சித்திரகவி. வித்தாரகவி என்றால் விரிவாக பாடுவது, பெரிய நூல்களை பாடுவது, புராணங்களை பாடுவது. இந்த 4ஐயும் தரக்கூடியவன் முருகன். ஆசுகவி, மதுரகவி, சித்திரகவி, வித்தாரகவி 4ஐயும் தரக்கூடியவன் முருகன். ஆசு முதல் நாற்கவியும் அட்டாவதானமும் சீர்பேசுமியல் பல்காப்பியத் தொகையும் ஓசை எழுத்து முதலாம் 5 இலக்கணமுந்தோய்ந்து பழுத்த தமிழ்ப்புலமை பாலித்து ஒழுக்கமுடன் இம்மை பிறப்பில் இருவாதனை அகற்றி மும்மை பெருமலங்கள் மோசித்து தம்மை விடுத்து ஆயும் பழைய அடியாருடன் கூட்டி தூய பரபோகம் துய்ப்பித்து சேய கடியேற்கும் பூங்கமல கால்காட்டி ஆட்கொண்டு அடியேற்கு முன்னின்றருள் என்பது கந்தர் கலிவெண்பா. முருகன் தமிழால் வைதாரையும் வாழ வைப்போர். வாழ்த்தினாருக்கு தன்னையே தருபவன். முத்தமிழால் வைதாரையும் அங்கு வாழ வைப்போன் என்று அலங்காரத்தில் போற்றுகிறார் அருணகிரியார். உறவினர் அழுமாறு போகாமல் உபதேசம் தருபவன் முருகன் என்பதையும், தமிழால் பாடினால் அந்த பெருமான் தன்னையே தருவான் என்பதையும் இந்த பாடல் உணர்த்துகிறது. கந்தர் அனுபூதியில் பாடப்பெற்ற ஒரே திருத்தலம் திருச்செங்கோடு. அதைத்தான் இந்த அழகான பாடலில் நாகாசல வேலவ என்று பேசுகிறார். நாகாசலம் என்றால் சர்ப்ப சகிலம், நாகமலை என்று பொருள். 4 மறை பொருளோனே நாககிரி பெருமாளே என்பது திருப்புகழ் பாடல். மாலோன் மருகனை மன்றாடி மைந்தனை
வானவர்க்கு மேலான தேவனை மெஞ்ஞான தெய்வத்தை மேதினியில் சேலார் வயற்பொழில் செங்கோடனை சென்று கண்டு தொழ 4000 படைத்திலனே அந்த நான்முகனே என்று கந்தர் அலங்காரத்தில் இந்த திருச்செங்கோட்டின் பெருமையை அருணகிரியார் அற்புதமாய் பாடுகிறார். கந்தர் அனுபூதியில் இந்த பாடலில் திருச்செங்கோட்டு பெருமை உணர்த்தப்படுகிறது. எம்பெருமான் தனக்கு தந்த நன்மைக்கு ஒரு மிகப்பெரிய பரிசாக இந்த அழகான பாடலை பாடியிருக்கிறார் அருணகிரிநாத சுவாமிகள். கூகாயனயன் கிளை கூடியழ கூகாயனயன் கிளை கூடியழ போகா வகை மெய்ப்பொருள் பேசியவ நாகாசல வேலவனாலுகவி தியாகாசுரலோக சிகாமணியே சிகாமணியே தியாகாசுரலோக சிகாமணியே சிகாமணியே. கந்தர் அனுபூதியின் 12ஆம் பாடல் உபதேசத் திருப்பாடல். செம்மான் மகளை திருடும் திருடன் பெம்மான் முருகன் பிறவான் இரவான் சும்மாயிரு சொல்லற என்றலுமே அம்மா பொருள் ஒன்றும் அறிந்திலனே என்பது இந்த உபதேச பாடல். சும்மாயிரு சொல்லற என்பது அருணகிரிநாதருக்கு முருகன் செய்த உபதேசம். அது எப்படி சும்மா இருப்பது? ஒரு இளைஞனை பார்த்து கேட்டேன், நீ என்ன செய்கிறாய்? அவன் கூறினான், நான் சும்மா இருக்கிறேன். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. சும்மா இருப்பதென்ன அவ்வளவு எளிதான செயலா? அவனிடம் மீண்டும் கேட்டேன், என்ன செய்கிறாய்? மீண்டும் சொல். வேலை இல்லாமல் சும்மா இருக்கிறேன் என்றான். இவன் செயல் புரியாமல் சும்மா இருக்கிறான். ஞானிகள் சிந்தையை அடக்கிச் சும்மா இருக்கிறார்கள். இது மிக கடினமான செயல். சிந்தையை அடக்கி மௌன நிலையில் இரு என்று முருகப்பெருமான் அருணகிரிநாதருக்கு உபதேசித்தான். எப்பொழுது சும்மா இருக்கும் சுகம் கிடைக்கும்? இறை அனுபவம் பெற்றால் சும்மா இருக்கலாம். அனுபவம் பெருமுன் ஆடிய மனம் அனுபவம் பெற்றால் அடங்கி போகும். கண்டவர் விண்டிலர் விண்டவர் கண்டிலர் என்பார்கள் சான்றோர்கள். எப்பொழுது அனுபவம் கிடைக்கிறதோ அப்பொழுது மனம் சும்மா இருக்கும், பேச்சு குறைந்து போய்விடும். பகவான் ராமகிருஷ்ணர் இதை அழகாக ஒரு கதை மூலம் சொல்லுவார். ஒருவன் வந்து அவரிடம் கேட்டான், ஐயா, நான் பக்குவப்பட்டு விட்டேன் என்பதை எப்படி அறிவது? பகவான் ராமகிருஷ்ணர் அவனை கூட்டிக் கொண்டு ஒரு கடைக்கு போனார். அது ஒரு சிறிய கடை. ஒரு பாட்டி வடை சுட்டு கொண்டிருந்தாள். பகவான் ராமகிருஷ்ணர் பக்கத்தில் போய் உட்கார்ந்தார். பாட்டி, வடை சுடுவதை நாங்கள் 2 பேரும் பார்க்க வேண்டும், நன்றாக பாருங்கள் என்றாள். பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். வடையை தட்டினாள், வானலியில் போட்டாள். கொஞ்ச நேரம் ஆயிற்று. எடுத்தால் வடை நன்றாக பக்குவப்பட்டு வெந்திருக்கிறது. பகவான் ராமகிருஷ்ணர் கேட்டார், பாட்டி, இந்த வடை பக்குவப்பட்டு வெந்திருக்கிறது என்பது உனக்கு எப்படி தெரிந்தது? கையை வைத்து தொட்டா பார்த்தாய்? பாட்டி சொன்னாள், தொட முடியாது, அது சத்தம் போட்டுக்கொண்டே சுற்றும். எப்பொழுது வடை பக்குவப்பட்டு விட்டதோ அப்பொழுது சத்தம் போடாது.
ராமகிருஷ்ணர் சொன்னார், பக்குவப்பட்ட மனம் சத்தம் போடாது, பக்குவப்பட்ட மனிதன் அதிகம் பேச மாட்டான், மோனம் என்பது ஞான வரம்பு. இதுதான் மௌன நிலை. சிந்தையை அடக்கி மௌனத்தில் இரு. இறை அனுபவம் பெற்றால் பேச்சு அடங்கும், சிந்தையும் அடங்கும். பந்தியில் சாப்பிடுவதற்கு உட்காருகிறோம், பேசிக்கொண்டே இருக்கிறோம். எப்பொழுது சாப்பாடு வந்துவிட்டதோ அப்பொழுது ஒருவரும் பேச மாட்டார்கள். சாம்பார் சாதம் வரும், ரசம் சாதம் வரும், மோர் சாதம் வரும், பாயாசம் வரும், சாப்பிட்டு கொண்டே இருப்பார்களே தவிர ஒருவரும் பேச மாட்டார்கள். அனுபவிக்கும் முன்னால் பேச்சு இருக்கும், அனுபவிக்கும் போது பேச்சு இருக்காது. சும்மா இருக்க சுக உதயம் ஆகுமே, இம்மாய யோகம் இனி ஏன் என்று கேட்கிறார் தாயுமானார். சும்மா இருப்பதுவே சுட்டற்ற பூரணம் என்று எம்மால் அறிதற்கு எளிதோ பராபரமே என்றும் தாயுமானார் பேசுகிறார். இந்த பாடல் மிக முக்கியமான பாடல். சும்மாயிரு சொல்லற என்ற உபதேசத்தை சுட்டிக்காட்டிய பாடல். மதுரையில் கட்டிகுளம் சூட்டுக்கோள் மாயாண்டி சுவாமிகள் என்ற பெருஞ்சித்தர் வாழ்ந்து வந்தார். இவர் 1858 பிறந்தவர். 1930 சமாதியானவர். ஒரு நாள் மதுரையில் தன் வீட்டு வாசற்படியில் மாரியப்ப சுவாமிகள் என்ற இசை மேதை உட்கார்ந்திருந்தார். அந்த வழியில் மாயாண்டி சுவாமிகள் நடந்து போனார். இவரை பெரிய சித்தர் என்று கூறுகிறார்களே, அது உண்மையானால் இவர் என்னிடம் வந்து இப்பொழுது நான் நினைத்து கொண்டிருக்கிற உபதேச பாடலை பாடச் சொல்லட்டும் என்று நினைத்தார் மாரியப்ப சுவாமிகள். தெருவில் போன மாயாண்டி சுவாமிகள் இவர் வீட்டுக்கு பக்கத்திலே வந்தார். அருகில் வந்தார், நின்றார். கந்தர் அனுபூதியில் செம்மான் மகளை திருடும் திருடன் என்ற சும்மா இருக்க வைக்கும் உபதேச பாடலை பாடு என்றார். மாரியப்ப சாமி வியப்படைந்தார், திகைத்தார். தான் நினைத்த பாடலை மாயாண்டி சுவாமிகள் பாடச் சொல்லிவிட்டார் என்பது தெரிந்தது. அந்த பாடலை பாடினார். மாயாண்டி சுவாமியின் சீடராக மாறினார். அவர் மேல் பதிகம் பாடினார், கிளிக்கண்ணி பாடினார். சுமார் 90 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த நிகழ்ச்சி நடந்தது. இந்த பாடல் அவர்கள் கூறியபடி சிறந்த உபதேச பாடலாகும். அருணகிரிக்கு இறைவன் உபதேசித்தான், அருணகிரி நமக்கு அதை உபதேசித்தார். திருப்போரூர் சந்நிதி முறையில் சிதம்பர சுவாமிகள் சும்மா இரு எனனி சொல்ல பொருளொன்றும் அம்மா அறிந்திலம் என்று அன்றுரைத்த எம்மான் அருணகிரிநாதன் அனுபவம் நாயேற்கு கருணை பொழி போரூரா காட்டு என்று பாடுகிறார். இது இந்த கந்தர் அனுபூதி பாடலை வைத்தே எழுதப்பட்டது. இப்பாடலில் தான் பெற்ற மௌன உபதேசத்தை பாடுகிறார் அருணகிரியார். முருகன் செம்மான் மகளை திருடும் திருடன் என்கிறார். சிவந்த திருமகளான மான் ஈன்ற மகள் வள்ளி நாச்சியார். அவளை திணைப்புனத்திற்கு வந்து திருடிச் சென்ற திருடன் முருகன். தெரியாமல் எடுத்துச் செல்வது திருட்டுத்தானே. சிவபெருமானாகிற தந்தை உள்ளங்கவர் கள்வன், செவ்வேளாகிற மகன் பெண்ணை திருடிய கள்வன், இவர்களுடைய மாமன் திருமால் வெண்ணை திருடிய கள்வன். நம்மாழ்வார் பேசுகிறார், முனியே நான் முகனே முக்கண் அப்பா கனியே என் பொல்லா கருமாணிக்கமே என் கள்வா என்கிறார். திருமாலை பற்றி அவர் இப்படி பாடுகிறார். கவியரசு கண்ணதாசன், கண்ணனுக்கும் கள்வனுக்கும் பேதமில்லை தோழி, அவன் கன்னம் வைத்து திருடிவிட்ட கதைகள் பல கோடி என்கிறார். இதுபோல முருகனும் திருடன். அடியார் உள்ளங்களை திருடிக் கொள்ளும் ஆறுமுகன் பெம்மானாகிய பெருமான். அவனுக்கு பிறப்பில்லை இறப்பில்லை. தந்தையைப் போல அவனும் பிறவா யாக்கை பெரியோன். அவன் சொன்ன உபதேசம் சும்மா இரு சொல்லற என்பது. உயிரானது மனம், நாக்கு, உடல் மூன்றும் செயலற்று போக நான் எனது என்ற செருக்கு ஒளிந்து மௌன நிலை அடைந்து முருகன் திருவடியில் ஒடுங்கி தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவதுதான் சொல்லறச் சும்மா இருக்கும் நிலை. இந்த உபதேசம் கிடைத்ததும் அம்மா பொருளொன்றும் அறிந்திலனே,
உலகப் பொருள்களை நான் அறியாதபடி அதிசயம் நிகழ்ந்து விட்டதே அம்மா என்று ஆச்சரியப்படுகிறார் அருணகிரியார். இந்த மோன இன்ப நிலையில் காண்பான், காட்சி, காட்சி பொருள் மூன்றும் தெரியாது. இதைத்தான் பொருள் ஒன்றும் அறிந்திலனே என்கிறார் அருணகிரியார். என்னானை 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 ஏகம் இரண்டு எண்ணாமல் சும்மா இருவென்று சொன்னான் திருஞான சம்பந்தன் சீகாடி நாடன் அருளாளன் ஞான வினோதன் என்று ஒளிவில் ஒடுக்க பாடல் பாடுகிறது. சும்மா இருக்க வைத்தான் சூத்திரத்தை நான் அறியேன், அம்மா பொருள் இதனை அடைய விழுங்கி நண்டி என்கிறார் பட்டினத்தார். இந்த பாடல் சும்மா இருக்கும் எல்லையுள் செல்ல விட்ட ஏற்றத்தை பாடுகிறது. செம்மான் மகளி திருடும் திருடல் பெம்மான் முருகல் பிறவான் இரவா முருகல் பிறவான் இரவான் பெம்மான் முருகல் பிறவான் இரவா சும்மாயிரு சொல் அற என்றலுமே அம்மா அம்மா பொருள் ஒன்றும் அறிந்திலனே அறிந்திலனே பதிமூன்றாம் பாடல். முருகன் தனிவேல் முனி. அவனன்றி ஓரொனவும் அசையாது, அவனைக் காண்பதற்கும் அவன் அருள் வேண்டும். அவன் அருளே கண்ணாகக் காணினல்லால் இப்படி என் இந்நிறத்தன் இவ்வண்ணத்தன் இவன் இறைவன் என்று எழுதிக் காட்ட முடியாது. இது அப்பர் திருவார். முருகன் திருவருள் இல்லாவிட்டால் மெய்ப்பொருளை யாராலும் அறிய முடியாது என்பதை இந்த பாடல் மூலம் விளக்குகிறார் அருணகிரியார். இறைவன் அவரவர் தகுதிக்கேற்ப காட்சியளிக்கிறான். வழிபாட்டு முறைகளை சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்று 4 வகையாக பிரிப்பார்கள். இவை அரும்பு, மலர், காய், கனி போன்றவை. இவற்றுள் ஆலயத் தொண்டு செய்வது சரியை. இப்படி தொண்டு செய்பவர்களுக்கு முருகன் திருவுருவத் திருமேனியோடு அருள் புரிகிறான். வழிபாட்டு அறையில் தக்க முன்னேற்பாடுகள் செய்து வீட்டில் வழிபாடு நடத்துவது கிரியை. இவர்களுக்கு முருகன் அருவுருவத் திருமேனியோடு காட்சியளிக்கிறான். மனத்திலேயே வழிபடுவது யோகம். இந்த யோகிகளுக்கு முருகன் அருவமாக தன்னை உணர்த்துகிறான். உலகம் நிலையற்றது என நீக்கி இறை உணர்வு பெற்று சிவத்தை முழுமையாக இச்சிப்பது ஞானம். இவர்கள் எல்லாவற்றிலும் இறைவனை உணரக்கூடியவர்கள். இந்த ஞானிகளுக்கு முருகன் பேரறிவு பிளம்பாக காட்சி தருகிறான். இப்படி பலவேறு வகையாக காட்சி அளித்தாலும் இவற்றால் முருகன் மாறுபாடு அடைவதில்லை. இவற்றை கடந்து நிற்கிறான். உருவாக இருக்கிறான், அருவுருவாக இருக்கிறான், அருவாக இருக்கிறான், இவற்றுக்கு அப்பாலாகவும் இருக்கிறான். உள்ளது என்போருக்கு உள்ளதாகவும் இல்லை என்போருக்கு இல்லையாகவும் இருக்கிறான். எந்த ஒளியிலும் இருள் சிறிதாவது கலந்திருக்கும் என்று அறிவியல் அறிஞர்கள் கூறுகிறார்கள். எனவே அவன் இருளாகவும் ஒளியாகவும் இருளுக்குள் ஒளியாகவும் ஒளியில் இருளாகவும் இவற்றை கடந்தவனாகவும் தோன்றுகிறான். அதனால்தான் உருவன்று அருவன்று உளதன்று இலதன்று இருளன்று ஒளி அன்று என நின்றதுவே என்கிறார் அருணகிரியார். எது நின்றது? அது நின்றது. அது என்றால் எது? பரம்பொருள். தத்வமசி என்ற மகா வாக்கியத்தின் பொருள் அது நீயாகிறாய் என்பது. இங்கே அது என்பது சொற்பதங் கடந்த பரம்பொருள். நின்றதுவே என்பது சொற்பதங் கடந்த பரம்பொருளை குறிப்பது. இந்த அறிவு யாருக்கு வரும்?
இறைவன் இவற்றுக்கு உள்ளேயும் இருக்கிறான், அப்பாற்பட்டும் இருக்கிறான் என்று அறிந்து கொள்ளக்கூடிய அறிவு யாருக்கு வரும்? முருகன் அருள் கொண்டு முருகனை அறிவார்க்கு மட்டுமே வரும். அவன் அருளாலே அவன்தாள் வணங்கி என்பது சிவபுராணம். கதிரொளியால் கதிரவனை காண்கிறோம். இறை அருளால் இறைவனை அறியலாம். அவனோடு ஒன்றினால் அவனை அறியலாம். அவன் நாம் வணங்கும் முருகக் கடவுள் என்றும், மெய்யறிவினால் உணரத்தக்க ஒப்பற்ற வேட்படையை உடைய தனிவேல் முனிவன் என்றும், நாம் அன்பு செய்யும் குரு என்றும், அவன் அருளால் அவனை அறியலாம். இப்படி அவனை அறியாதவர்கள் பேரின்ப அனுபூதியை அடையத்தக்க தகுதி உடையார் ஆவரோ என்கிறார் அருணகிரியார். முருகன் என்றுமுள்ள உண்மை பொருள் சத்து. தனிவேல் முனி அறிவு பொருள் சித்து. நம் குரு அடியார்க்கு ஆனந்தம் அளிக்கும் இன்பப் பொருள் ஆனந்தம். ஆக முருகன் தனிவேல் முனி நம் குரு என்பது முருகனுடைய சச்சிதானந்த காட்சி. இப்பாடல் முருகன் திருவருள் இன்றேல் மெய்ப்பொருளை யாரும் உணர முடியாது என்பதை உணர்த்துகிறது. முருகன் தனிவேல் முனி நம் குரு என்று அருள் கொண்டு அறியார் அறியும் தரமோ என்று கேட்கிறார் அருணகிரியார். காட்டுவித்தால் யாரொருவர் காணாதாரே, காண்பார் யார் கண்ணுதலாய் காட்டாக்காலே என்பது அப்பர் தேவாரம். பிரான் அருள் உண்டெனில் உண்டு நல் ஞானம் என்பது திருமந்திரம். இந்த பாடலில் உருவன்று அருவன்று உளதன்று இலதன்று என்று பாடிய அருணகிரியார் கந்தர் அனுபூதி 51ஆம் பாடலில் உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் என்று பக்குவமாக பாடுவது குறிப்பிடத்தக்கது. கவிச்சக்கரவர்த்தி கம்பர் கடவுளை இதுபோல பார்க்கிறார். ஒன்றே எண்ணில் ஒன்றேயாம், பலவென்றுரைக்கில் பலவேயாம், அன்றே எண்ணில் அன்றேயாம், ஆமே எண்ணில் ஆமேயாம், இன்றே எண்ணில் இன்றேயாம், உளதென்றுரைக்கில் உளதேயாம், நன்றே நம்பி குடி வாழ்க்கை நமக்கிங்கென்னோ பிழைப்பம்மா என்று கம்பர் பாடுவது இந்த இடத்தில் ஒப்பு நோக்கத்தக்கது. முருகன் தனிவேல் முனினம் குருவென்று அருள் கொண்டறியார் அறியும் தரமோ. முருகன் தனிவேல் முனினம் குருவென்று அருள் கொண்டறியார் அறியும் தரமோ. உருவன்று அருவன்று உளதன்று இலதன்று இருளன்று ஒளியன்று என நின்றதுவே. உருவல் அருவல் உளதல் இலதன்று இருளன்று ஒளியன்று என நின்றதுவே. பதினான்காம் பாடல். கைவாய். உலகம் பலவிதம், உலக மக்கள் பல தரம். சிலர் உலகம் இன்பமயம் என்கிறார்கள், சிலர் துன்பமயம் என்கிறார்கள். சிலர் சிற்றின்பத்தில் சிக்கி உழல்கிறார்கள், சிலர் பேரின்பத்தை நாடி அடைந்து அனுபவிக்கிறார்கள். ஏன் இந்த வேறுபாடு? இதற்கு எது காரணம்? நம் மனம்தான் காரணம். கடவுள் கூட நம் மனத்தின் நினைப்பு அளவுக்குத்தான் காட்சி கொடுக்கிறார். இதை மணிவாசகர் என் சித்தத்தாறு உய்ந்தவாறு அன்றே உன் திறம் நினைந்தே என்கிறார். நம்பும் என் சிந்தை நணுகும் வண்ணம் நான் அணுகும் என்றும் குறிப்பிடுகிறார். உலக இன்பத்தில் ஆழ்ந்து கிடக்கிறது மனம். உடம்பு, வாய், கண், மூக்கு, காது என்னும் 5 பொறிகள் மூலம் சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் என்ற 5 இன்பத்தை அனுபவிக்கிறது. இந்த இன்பங்களின் மேல் ஆசை வைக்காதே, இவற்றை விட்டொழிப்பாய் என்கிறார் அருணகிரியார். எப்படி விடுவது என்று மனம் கேட்கிறது. முருகன் காத்திருக்கிறான்.
கையில் கதிர்வேலோடு காத்திருக்கிறான். அவன் திருவடிகளை பற்றிக்கொள், அதை பெற்றால் ஐம்புல ஆசைகள் தானே கலன்றுவிடும் என்கிறார் அருணகிரியார். பற்றுக பற்றற்றான் பற்றினை, அப்பற்றை பற்றுக பற்றுவிடற்கு என்பது திருக்குறள். குரங்கு விட்டு பற்றும், தாவும். மனிதன் பற்றி விடுவான். முருகனை பற்றினால் உலக இன்பங்கள் தூங்குபவன் கைகளிலே இருந்து விசிறி நழுவுவது போல நழுவி போய்விடும். முருகன் கைகளில் கதிர்வேல் ஏந்தியவன். வேல் ஞானத்தின் திருவுரு. கதிர் ஒளி வீசும் வேல். அந்த ஒளி பட்டால் உலக சிற்றின்பமாகிற இருள் அகலும். உயிர் என்றாலே உய்வதற்கு உரியது என்று பொருள். அந்த உயிர் நற்கதி பெற வேண்டும், உய்தி அடைய வேண்டும். எனவே அவாவினை விடுவாய் என்கிறார் அருணகிரியார். கைவாய் கதிர்வேல் முருகன் கழல் பெற்று உய்வாய் மனனே ஒளிவாய் ஒளிவாய். எதை மெய் வாய் விழி நாசியொடும் செவியாம் ஐவாய் வழி செல்லும் அவாவினையே. அவாவினையே என்கிறார். அவா என்றால் ஆசை, வினை என்றால் இருவினை. இந்த ரெண்டையும் விடுவாய் என்று காட்ட 2 முறை ஒளிவாய் ஒளிவாய் என்கிறார். அவாவை ஒளி, வினைகளை ஒளி. இதற்கு முன்னால் முருகன் திருவடியில் மனத்தை வை என்பது இப்பாடல் தரும் அறிவுரை. கைவாய் கதிர்வேல் முருகன் கழல் பெற்று உய்வாய் மனனே, உய்வாய் மனனே ஒழிவாய் ஒழிவாய் மெய்வாய் விழி நாசியோடும் செவியா ஐவாய் வழி செல்லும் அவாவினையே, ஐவாய் வழி செல்லும் அவாவினையே. 15ஆம் பாடல். முருகன் குமரன் குகன். மனத்தோடு பேசிய அருணகிரியார் இப்பொழுது முருகனோடு பேசுகிறார். இது பேரின்பம். வீட்டில் குழந்தைகளோடு பேசுவது இன்பம், முருகனோடு பேசுவது பேரின்பம். முருகன் என்பது மிகச்சிறந்த திருப்பெயர். முருகு பிளஸ் அன். கூ வல்லினம், ரு இடையினம், மூ மெல்லினம் முருகு. அன் ஆண்பால் விகுதி சேர்த்தால் முருகன். ஆக தமிழ் எழுத்துக்களில் வல்லினம், இடையினம், மெல்லினம் 3 இணைந்த அருந்தமிழ் பெயர் முருகன். அரும்பெறல் மரபின் பெரும்பெயர் முருகர். நசையுணர் கார்த்தும் இசை பெயராள என்கிறார் திருமுருகாற்றுப்படை ஆசிரியர். முன்னியது முடிப்பவன் முருகன். முருகா எனவோர் தரமோதடியார் முடிமேல் இணைதாள் அருள்வோனே என்கிறார் அருணகிரியார். ஒரு தரம் முருகா என்று சொன்னால் 2 திருவடிகளையும் உங்கள் தலைமேல் வைக்க காத்திருக்கிறான் என்கிறார். ஒருகால் முருகா பரமா குமரா உயிர்கா எனவோது அருள்தாராய். முருகா என்று ஒரு தரம் சொல்லக்கூடிய அருளை கொடு என்றும் அருணகிரியார் திருப்புகளில் வேண்டுகிறார். குமரன் என்பது மற்றொரு திருப்பெயர். நினைத்த இடத்தில் இளமையோடு காட்சி தருபவன் குமரன். செங்கோடை குமரன் என எங்கே நினைப்பினும் அங்கே என் முன் வந்து எதிர் நிற்பனே என்பது கந்தர் அலங்காரம். 3வது குகன். குகன் என்பது நெஞ்ச குகையில் இருக்கக்கூடிய முருகனை குறிக்கிறது. ஒரு வீடு, ஒரு பெரியவர், அவருக்கு 3 ஆண் குழந்தைகள் பிறந்தன. இந்த 3 பேரும் வளர்ந்தார்கள், பெரியவர்கள் ஆனார்கள். 3 பையன்களுக்கும் கல்யாணம் பண்ணி வைத்தார். 3 மருமகள்களும் வீட்டுக்கு வந்தார்கள். 3 பேரக்குழந்தைகள் பிறந்தனர். 3 பேரக்குழந்தைகளையும் தொட்டிலிட்டு தாலாட்டுகிறார்கள். பெரியவருக்கு ரொம்ப மகிழ்ச்சி. பேரன்கள் 3 பேர் இருக்கிறார்கள். திடீரென்று இந்த 3 பிள்ளைகளும் அழத் தொடங்கின. பெரியவருக்கு கோபம் வந்துவிட்டது. மூத்த மருமகளை பார்த்தார். ஏன் உன் மகன் அழுகிறான்? அவள் சொன்னாள், ஈரத்தில் கிடக்கிறான், அழுகிறான். இப்பொழுது ஈரத்தை மாற்றிவிட்டேன், இனிமேல் அழமாட்டான்.
இரண்டாவது மருமகளை பார்த்தார். உன் மகன் ஏன் அழுகிறான்? அவள் சொன்னாள், இருட்டிலே கிடந்தது குழந்தை, இப்பொழுது விளக்கை தட்டிவிட்டேன், வெளிச்சம் வந்து விட்டது, இனிமேல் அழமாட்டான். மூன்றாவது மருமகளை பார்த்தார் பெரியவர். உன் மகன் ஏன் அழுகிறான்? தனியாய் கிடந்தான், பயந்து போய்விட்டான், இப்பொழுது எடுத்து மடியில் வைத்துக் கொண்டிருக்கிறேன், பயம் போய்விட்டது, இனிமேல் அழமாட்டான். அப்ப நமக்கு என்ன தெரிகிறது? குழந்தை இருட்டில் கிடந்தால் அழும், ஈரத்தில் கிடந்தால் அழும், தனியாய் கிடந்தால் அழும். கர்ப்பத்தில் தாயினுடைய கருவறையில் குழந்தை கிடக்கிறது. அது ஒரே இருட்டு. அங்கே என்ன விளக்கா போட்டு வைத்திருக்கிறார்கள்? அந்த இடத்திலே தண்ணீர் சுற்றி வர இருக்கிறது, ஈரம். குழந்தை தனியாக இருக்கிறது, ஆனால் அளவில்லை, வயிற்றுக்குள்ளது அளவில்லை. ஏன் தெரியுமா? அந்த குழந்தைக்கு துணையாக ஒருவன் பக்கத்திலே இருக்கிறான். தாய் வயிறு குகை போன்றது. குகையிலே இருக்கக்கூடிய அந்த பெருமானுக்கு குகன் என்று பெயர் வைத்தார்கள். ஆரம்ப காலத்தில் மனிதன் வாழ்ந்த இடம் மலையிலே உள்ள குகை பகுதி. அங்கேதான் வேலாயுதம் போன்ற ஆயுதத்தை பாதுகாப்புக்கு வைத்து அந்த மனிதன் வாழ்ந்து வந்தான். அதனால் அந்த வேலாயுதத்தை கும்பிடத் தொடங்கியவன் குகையிலே இருந்த காரணத்தினால் அதற்கு குகன் என்று பெயர் வைத்தான். அதுபோல இப்பொழுது கர்ப்பத்திலே இருக்கக்கூடிய குழந்தை, அந்த குழந்தைக்கு துணையாக இருப்பவன் முருகப்பெருமான். அவன் குகன் என்ற பெயரை பெறுகிறான். குழந்தையும் அவனும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். குழந்தை கேட்கிறது, நான் எவ்வளவு காலம் இங்கே இருப்பேன்? முருகன் சொல்கிறான், நாளைக்கு காலையில் நீ இந்த இடத்தை விட்டு வெளியில் போய்விடுவாய். குழந்தை பிறக்கப் போகிறது. குழந்தை சொன்னது, வெளியில் போனால் நீயும் என்னோடு வருவாயா? முருகன் சொன்னான், நான் வரமாட்டேன், இப்பொழுது உன்னோடு இருப்பேன். வெளியில் வந்த பிற்பாடு நீ கூப்பிட்டால் வருவேன், கூப்பிடாவிட்டால் வரமாட்டேன். குழந்தைக்கு மிகுந்த வருத்தமாக போய்விட்டது. குழந்தை பிறந்தது, முருகன் விலகினான். குழந்தை அழுதது, என் குகனை காணவில்லை, குகா 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 என்று குழந்தை அழுதது. ஊர் மக்கள் குவா குவா என்று குழந்தை அழுகிறது என்று தவறாக சொல்லிவிட்டார்கள். முருகன், குமரன், குகன் என்பது அற்புதமான திருநாமம். குகன் என்பது நெஞ்ச குகையில் இருக்கக்கூடிய முருகனை குறிக்கக்கூடியது. பாலகுமர குக கந்த குன்றெறி வேலமயில என வந்து நின்றிடு வானவிபுதர்பதி இந்திரன் வெந்துயர் களைவோனே என்பது திருப்புகழ். முருகனுடைய 6 திருப்பெயர்களை சொல்லக்கூடிய திருப்புகழ். பாலன், குமரன், குகன், கந்தன், குன்றெறி வேலன், மயிலன். முருகன், குமரன், குகன், கந்தன், சேந்தன், கடம்பன் என்ற 6ம் முருகனுடைய மந்திரப் பெயர்கள். இவற்றை பலமுறை உருவேற்ற வேண்டும். உரு ஏற திரு ஏறும், திரு ஏற வினை மாறும். முருகன், குமரன், குகன் என்று மொழிந்து உருக வேண்டும் என்கிறார் அருணகிரியார். மனம் உருகினால் வினை உருகும். நினைந்துருகும் அடியாரை நைய வைத்தார், நில்லாமே தீவினைகள் நீங்க வைத்தார். சினந்திருகு களிற்றுரிவை போர்வை வைத்தார், செழுமதியின் தளிர் வைத்தார். சிறந்து வானோர் இனந்துருவி மணிமகுடத் தேரத்துற்ற இனமலர்கள் போதவிழ்ந்து மதுவாய்ப்பில்கி நனைந்தனைய திருவடி என் தலைமேல் வைத்தார். நல்லூர் எம்பெருமானார் நல்லவாறே என்று திருநல்லூரில் அப்பர் பெருமான் பாடுகிறார். நினைந்துருகும் அடியாரை நைய வைத்தாராம், நில்லாமே தீவினைகள் நீங்க வைத்தாராம். மனம் நைந்தால் வினைகளும் நைந்துவிடும். முருகா என உருகு, கந்தா என களறு, வேதா என ஓது, நாதா என நண்ணு. முருகன் மடியில் வந்து அமர்வான். நெஞ்சம் உருகி நிற்பவர்க்கன்றி அஞ்சும் ஆறும் அருள் புரியாது. முருகா, இப்படி உருகும் செயல் தந்து இறை உணர்வை என்று அருள்வாய் என வேண்டி கேட்கிறார் அருணகிரியார். பக்தி பொருந்தி நிற்கும் வானோர்கள் பொறு புங்கவர். புவி என்பது மண்ணுலக மக்களை குறிக்கும். இருவரும் வழிபடும் குரு புங்கவன் முருகன். அதனால்தான் பொறுபுங்கவரும் புவியும் பரவும் குருபுங்கவ என்கிறார்.
சிவனுக்குரிய 8 குணங்களும் முருகனுக்கும் உரியவனே. சிவன் வேறு முருகன் வேறு அல்ல. இஞ்சி வேறு சுக்கு வேறு அல்ல. தங்கம் வேறு தங்கச் சங்கிலி வேறு அல்ல. இவன் எண்குண பஞ்சரன், 8 குணங்களுக்கும் இருப்பிடமானவன். தன்வயத்தனாதல், தூய உடம்பினனாதல், இயற்கை உணர்வினன் ஆதல், முற்றும் உணர்தல், இயல்பாகவே பாசங்களிலிருந்து நீங்குதல், பேரருள் உடைமை, முடிவில்லாத ஆற்றல் உடைமை, வரம்பில்லாத இன்பம் உடைமை, இவை 8 குணங்கள். முருகனை நினைந்து உருக வைப்பது இப்பாடல். வேண்டினால் வேலன் மனத்தில் வந்து அமர்ந்து நினைத்தவற்றை தந்து இந்த வாழ்க்கையை மகிழ்வான வாழ்க்கையாக மாற்றுவான். முருகல் குமரல் குகன் என்று மொழிந்து உருகும் செயல் தந்துணர்வில் தருள்வாய். முருகல் குமரல் குகன் என்று மொழிந்து உருகும் செயல் தந்துணர்வில் தருள்வாய். ஒரு புங்கவரும் புவியும் வரவும் ஒரு புங்கவயில் குணபல்ஜரனே. ஒரு புங்கவரும் புவியும் வரவும் குரு புங்கவ எள் குணபல்ஜரனே. குணபல்ஜரனே என் குணபல்ஜரனே. ஏ ஏ பதினாறாம் பாடல். பேராசை எனும். பேராசை என்பது பொல்லாத நோய். ஆசை நோய், பேராசை ரொம்ப பொல்லாத நோய். எவ்வளவு மருந்து கொடுத்தாலும் போகாது. இதை ஆறா இயற்கை அவா என்கிறார் திருவள்ளுவர். ஆசைக்கோர் அளவில்லை. பிறப்புக்கு காரணம் ஆசை. ஆசைப்படாவிட்டால் பிறப்பு வராது. அற்றவர் என்பார் அவா அற்றார் என்கிறார் திருவள்ளுவர். அவா இல்லார்க்கு இல்லாகும் துன்பம் என்றும் திருக்குறள் பேசுகிறது. ஆசையை விட்டால் துன்பம் கிடையாது. யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இளன். எவ்வளவுக்கெவ்வளவு ஆசைகளை விட்டு தனியாக நிம்மதியாக இருக்கிறாயோ அவ்வளவுக்கு உனக்கு துன்பம் கிடையாது. இந்த பேராசை கட்டிலே கட்டப்பட்டு கிடக்கும் நான் உன் திருவடியை அடைய வேண்டும் என்று நினைக்கிறேனே, இது தக்கதாகுமா? நான் வினையிலே கிடப்பவன். எது சரி எது தவறு என்று ஆராய்ந்து அறிய மாட்டாதவன். நான் பேராசை எனும் பிணியில் பிணிபட்டு ஓரா வினையேன் உழலத்தகுமோ என்று கேட்பவன். முருகன் வீரன், பலகாலம் அரசாண்ட சூரன். உடம்பு மாறி நிலை அழியும்படி அவன் மேல் வேற்படையை எரிந்த வீரன். இவன் சூரனுக்கும் சூரன், வானுலகை காப்பாற்றிய வல்லவன். இவ்வளவு பேராற்றல் உடையவனுக்கு என்னை காப்பாற்றுவது பெரிதல்லவே என்று நினைக்கிறார் அருணகிரியார். தேவர் உலகை காத்தவனுக்கு என்னை காப்பது பெரிய செயலா? சூரனாகிய பிணியால் வேதனைப்பட்ட தேவர்களை காத்தவன் பேராசை பிணியால் உழலும் என்னை காப்பாற்ற மாட்டானா? சூரன் நீண்ட ஆயுளை உடையவன். பேராசையும் அதுபோல அளவிட முடியாதது. முதுசூரனை ஞான சக்தியான வேலாயுதம் வென்றது. என் பேராசையையும் ஞான உபதேசம்தான் வெல்லும். ஞான உபதேசம் பெற்றாலன்றி என் பேராசை ஒழியாது. நல்லறிவை மறைக்கும் பேராசையை ஞானவேல் ஏந்திய ஞான பண்டித சாமியாகிய நீதான் அழிக்க வேண்டும். முருகா, என்னை தவிக்க விட்டு பார்ப்பது உன் கருணைக்கு தக்கதல்ல என்கிறார் அருணகிரியார். பேராசையனும் பிணியில் பிணிபட்டு ஓராவினையேன்
உழலத்தகுமோ பேராசையெனும் பிணியில் பிணிப்பட்டு ஓராவினையேன் உழலத்தகுமோ வீராமுதுசூர் படவேல் எரியும் சூரா வேல் எரியும் சூரா வீராமுதுசூர் படவேல் எரியும் சூரா சுரலோக துரந்தரனே